நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு ஜனவரி 6, யாரை கேட்டாலும் சொல்லுவீங்க இன்னைக்கு ஐயாவுடைய பிறந்த நாள். ஐயாவுடைய பிறந்த நாள் இன்னைக்குன்றத மறந்துடுவோம். அதற்கு முன்னே நேர்மையின் இலக்கணமாக வாழ்ந்த ஐயா சித்தமல்லி முருகையன் அவர்களோட சித்தமல்லி முருகையனுடைய நினைவு நாள் என்று. சித்தமல்லி முருகையன் யார் என்று இருக்கக்கூடிய என்னுடைய அப்பாமார்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இருக்கக்கூடிய சிலருக்கு மட்டும் தான் தெரியும், பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பியாக இருந்தவர். நாகை தொகுதி தனி தொகுதியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக எம்பியாக, முன்னாள் எம்பியாக இருந்தவர் அவர். அவருடைய நினைவு தினம் என்று ஐயாவுடைய நினைவை நம்ம போற்ற வேண்டும். ஏன்னு நான் சொல்றேன், ஐயா வாழும் காலத்தில் எம்பியாக வாழ்ந்தாரு. எம்பினா தெரியும், ஒரு எம்எல்ஏவாகவோ இல்ல ஒரு கவுன்சிலராக அப்படியே இல்ல. அவர் எம்பியாக இருந்த காலகட்டத்திலும் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு. இங்க கவனிங்க, எம்பியாக இருந்த காலகட்டத்திலும் தாம் போற வரதுக்கு சைக்கிள் ஓட்டிய பெருந்தகை சித்தமல்லி முருகையன் என்கிற ஐயா நாகை தொகுதியோட எம்பியாக இருக்கிறார். குடிசை வீட்டுல வாழ்ந்தார். இன்னைக்கு மாதிரி கோடி கோடியா கோட்டை கட்டி பெரிய பெரிய ஆடம்பரமான அடுக்குமாடிகள் கட்டி வாழல, குடிசை கட்டி வாழ்ந்தவர் ஐயா. அவரு நாகை என்கிற தொகுதி தனி தொகுதியாக ஆவதற்கு முன்பே அங்கே அவர் ஒன்றிய தலைவராக இருக்கிறார். அந்த ஒன்றிய தலைவராக இருக்கிற நாட்களில் 48 துவக்க பள்ளிகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆரம்ப பள்ளிகளை 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற 48 துவக்க பள்ளிகளை உருவாக்கியவர் சித்தமல்லி முருகையன். 8 உயர்நிலை பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு ஐயா ஐப்பிரியசாமி அவர்கள் உருவாக்கிய பள்ளிக்கூடங்கள் எத்தனை? ஐயா காந்திராஜன் அவர்களோ ஐயா பிபி பரமசிவம் அவர்களோ உருவாக்கிய பள்ளிக்கூடங்கள் எத்தனை? ஒரு மகன் ஒன்றிய பொறுப்பில் இருக்கும் போதே 48 ஆரம்ப பள்ளி, 8 உயர்நிலை பள்ளி என்று 56 பள்ளிக்கூடங்களை 1970களிலே உருவாக்கிய பெருந்தகை. அன்னைக்கு படிக்கிறதுக்கு வழி இல்ல, அன்னைக்கு படிக்கிறதுக்கு வழி இல்ல, பள்ளிக்கூடங்கள் இல்ல, படிப்பு சொல்லித் தரதுக்கு ஆசிரியர்கள் இல்ல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 56 பள்ளிக்கூடங்களை நமக்காக உருவாக்கியவர். நாகை எம்பியாக ஆகிறார். நாகை எம்பியாக ஆனதுக்கு அப்புறம் அங்க கீழ்த்தஞ்சைங்கிற ஊர்ல புயல் வந்திருக்கு, பெரும் புயல். சொல்லி போனா அங்க பல பேர், அங்க அப்பெல்லாம் குடிசை வீடு தானே அதிகமா, குடிசை வீடெல்லாம் காலி ஆயிருச்சு, அடிச்சுட்டு போயிருச்சு. அந்த மாதிரி புயலுக்கு உண்டான புயல் சீற்றத்துக்கு உண்டான பிறகும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு அந்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டவர் நம்முடைய தாத்தன் முருகையன் அவர்கள், சித்தமல்லி முருகையன் அவர்கள். சைக்கிளை ஓட்டிக்கிட்டே பல இடங்கள்ல வெள்ளம் இருக்கு, சைக்கிளை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு அந்த வெள்ளங்கள் எல்லாம் நடந்து போய் நிவாரண பணியை மேற்கொண்டவன். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை மிக்க தலைவன். அப்படி இது பண்ற 1 மாத காலம் அயராது அந்த நிவாரண பணியில் இருக்கிறார். 1 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வராரு. அவர் வீடு குடிசையே இல்லை, அவர் தங்கி இருக்கிற வீட்டு குடிசையே இல்லை. அப்ப குடிசையை இழந்த, தங்குமிடத்தை இழந்த பொதுமக்களுக்கெல்லாம் அரசாங்கம் நிவாரணம் கொடுக்கிறது. அந்த நிவாரணம் சித்தமல்லி முருகையன் இந்த எம்பி நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கப்படுகிறது. 1 மாசம் கழிச்சு வந்து பார்த்த ஐயாவிற்கு நேர்ந்த சோகம் இது. நாம் வாசிக்கும் போது, இந்த வரலாற்றை வாசிக்கும் போதும் பேசும் போதும் கேட்கும் போதும் இதை சோகமாக பார்க்கிறோம். ஆனால் அப்படி அந்த வரலாற்றாக வாழ்ந்த பெருமகன் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? இந்த நிவாரணத்தையும் நிவாரண தொகையும் மக்களுடைய நிவாரணத்தில் சேர்த்து விடுங்கள், இது நமக்கு வேண்டாம். அவருடைய துணை வீட்டை, அவருடைய மனைவிட்டு அவர் சொன்ன வார்த்தை, இந்த நிவாரண தொகையும் மக்களுடைய நிவாரணத்தில் சேர்த்து விடுங்கள். அது போதாது, அது போதாது, என் 1 மாத சம்பளத்தையும் அந்த நிவாரண நிதியில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்ன பெருந்தகை சித்தமல்லி முருகையன் என்கிற பெருந்தகை. நான் 1 மாத சம்பளத்தையும் மனசு நிவாரணத்துல போட்டான். அந்த ஆள் குடிசையும் போச்சு, புயலால அந்த ஆள் குடிசையும் போச்சு. அதுக்காக அரசாங்கம் நிவாரணம் கொடுக்குது. அந்த நிவாரணத்தையும் நிவாரண நிதியிலேயே சேர்த்து விடுங்கள் என்று சொன்ன பெருந்தகை. ஐயா போறாரு. அப்ப மன்னார்குடிக்கும் முத்துப்பேட்டைக்கும், அப்ப நாகை தொகுதியில் இருக்கக்கூடிய மன்னார்குடிக்கும் முத்துப்பேட்டைக்கு நடுவுல சாலை இல்லை. அப்ப சாலை இல்லை, ஒரு 32 கிலோமீட்டருக்கு சாலை இல்லை. அந்த 32 கிலோமீட்டர் 48 கிராமங்களை இணைக்கணும். 48 கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லை. அதை போய் அரசாங்கத்திட்ட பேசுறார் நம்முடைய ஐயா முருகையன் அவர்கள். இந்த மாதிரி 48 கிராமங்களை இணைக்க வேண்டும், அதற்கு சாலை போட வேண்டும். 32 கிலோமீட்டருக்கு மன்னார்குடிக்கு முத்துப்பேட்டைக்கு நடுவே சாலை போட வேண்டும் என்று அவர் கூறும்போது அரசாங்கம் அதை மறுக்கிறது. ஏற்கனவே நிதி பிரச்சனை,
ஏற்கனவே நிதி பிரச்சனை, இப்ப எப்படி சாலை போட முடியும்? இப்ப உள்ள அரசாங்கத்திட்ட நிதி இல்ல, அந்த 32 கிலோமீட்டர் எப்படி போறது, நான் நிதி இல்லைன்ட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நானே போட்டுறேன் அந்த ரோட, 32 கிலோமீட்டருக்கான சாலையை நானே போட்டுறேன், அதுக்கு அனுமதி மட்டும் தாருங்கள். நான் ரோடு போட்டா நீங்க எப்படியாவது போக்குவரத்துக்கும் பஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏளனமாக பார்த்து சிரித்த அரசாங்கம் சொன்னது, 32 கிலோமீட்டர் நீ போட போறியா, அப்படி நீ போட்டன்னா நான் பஸ் விடுறா போடா அப்படின்னு சொல்லி பத்தி விட்டுறாங்க ஐயாவை. சரி, அவர் வந்துடுறாரு வீட்டுக்கு. வந்துட்டு ஐயா திட்டமிடுறாரு, அந்த 48 கிராமங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவரை சந்திக்கிறார். நாம் எப்படியாவது இந்த சாலையை போட்டுவிட வேண்டும், மக்களின் உழைப்பை மட்டுமே பயன்படுத்தி இந்த சாலையை போட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். ஒரே நாளில், அது ஒரே நாள் திட்டம், மக்களுடைய உழைப்பை மட்டும் பயன்படுத்தி அங்கே சாலை போட வேண்டும். கிராமத்து புறத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்கிறார்கள். பெண்கள் எல்லாம் கூட மண்வெட்டி அந்த இது எல்லாத்தையும் பாண்டு கடப்பாரா எல்லாத்தையும் எடுத்து பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என்று எல்லாரும் வராங்க. சில பேர் நான் சாப்பாடு போறதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க, பல பேர் நான் வீட்டுல இருந்தே 10 பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்ட்டு வராங்க. 48 ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஐயா பேசுகிறார். நம்ம எல்லாம் 32 கிலோமீட்டரை நான் ஒரு நாள் பாக்குறது கஷ்டம், நம்ம எல்லாம் சின்ன சின்ன பகுதியா பிரிச்சு கொள்ளலாம். இந்த பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு நீங்க பொறுப்பு, அதுல இருந்து அதுக்கு அவர் பொறுப்பு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரிச்சுக்கலாம். 48 ஊராட்சி மன்ற தலைவர்களும் கடத்த இருக்க வேண்டும், எப்படியாவது நாம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. பல பேர் அங்க சாப்பாடு போடுறதுக்கு வர்றாங்க, பல பேருக்கு உடலுழைப்பு தராங்க. அப்படியெல்லாம் உடலுழைப்பை கொட்டி ஒரே நாளில் 32 கிலோமீட்டரையும் போட்டு முடித்தார் அந்த பெருந்தகை, மக்களுடைய உழைப்பை பயன்படுத்தி. அப்ப சேரப்பட்ட மக்களின் எண்ணிக்கை மட்டும் 25,000 மக்கள் அங்கே திரண்டார்கள். ஒரே ஒரு பெருமகன் சொன்ன வார்த்தையை நம்பி 25,000 மக்கள் தங்களுடைய செல்வத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் போட்டு சாலை போட்டு விடலாம் என்று, அரசாங்க சாலை போடலாம் என்ன, மக்களுக்காக களத்தில் நின்றவன் நான், மக்களுடைய உழைப்பை பயன்படுத்தி நான் இந்த சாலையை போட்டு முடிப்பேன் என்று சவால் விட்டு பிறந்தவே அதை வென்று காமிச்சாண்டார் என்று காமிச்ச அந்த பெருமகனின் நினைவு தினம் என்று, அந்த பெருமகன் சித்தமல்லி முருகையனுடைய நினைவு தினம் 1979 ஆண்டு. இப்படிப்பட்ட பெருமகன் இப்ப என்ன செய்யறாங்க எனக்கு தெரியணும்ல, அவருடைய வரலாறு இன்னும் முடியல. 1979 ஆண்டு, அதுக்கு முன்னாடி பெரிய போராட்டங்கள் செய்கிறாரு. இந்திய நீதித்துறையை எதிர்த்து இந்தியாவிலேயே ஒரு போராட்டம், நீதிமன்றத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் செய்த பெருந்தகை ஐயா சித்தமல்லி முருகையன். முதலாக இந்திய விடுதலை பெற்ற இந்தியாவில் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக போராட்டத்தை செய்த பெருமகன் சித்தமல்லி முருகையன் என்கிற தலைவன். ஏன் அவன் போராட்டம் செய்யறான்? அப்ப நிலப்பிரபுகளுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்திருது, பண்ணையாளர்களுக்கு ஆதரவாக, பாட்டாளி மக்களுக்கு எதிராக. ஏன்னா அப்ப இருந்தக்கூடிய சில நீதிபதிகள் நிலப்பிரபுகளுக்கு விலை போயிடுறாங்க. அதனால அந்த தீர்ப்பை எதிர்த்து போராட்டத்தில் இருந்தார். பல விதமான நன்மைகளை மக்களுக்கு செய்திருக்கிறார். செய்ததன் விளைவு என்ன தெரியுமா? ரோடு போட்டிருக்கிறார், 48 பள்ளிக்கூடங்களை, 56 பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இருக்கிறார், 48 கிராமங்களை இணைக்கக்கூடிய 32 கிலோமீட்டர் சாலையை போட்டிருக்கிறார். அவர் சாலையை போட்டதன் விளைவு ரஷ்யா இருக்குல்ல, ரஷ்யா அதை ஆதரித்து அந்த திட்டத்தை அங்க கொண்டு வர்றான். அது என்னன்னா உழைப்பு கொடை திட்டம். மக்கள் தங்களுடைய உழைப்பையே கொடையா கொடுத்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுனால அதுக்கு பேர் உழைப்பு கொடை திட்டமா. அது ரஷ்யாவில் அமல்படுத்துறான். ஒரு உள்ளூர்காரன் அவனுடைய அறிவை போற்றுவதற்கு உலக சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் தேவைப்படுகிறது. ரஷ்யா அதை ஆதரிச்ச பிறகுதான் அது சிரமதான இயக்கம் அப்படின்னு இந்தியாவுக்கே வருது. போட்டு தந்த பெருமகன் என்னுடைய தாத்தன் சித்தமல்லி முருகையன். அவனுடைய போட்டு, ஏன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. 25,000 பேரை திரட்டி எப்படா ஒருத்தவன் தனி மனித அரசாங்கத்தை நடத்தி இருக்கிறான். அவன் பாட்டுக்கு இன்னைக்கு சிவாஜி படத்துல பாக்குறோம்ல, ஐயா நடந்து வர பின்னாடியே சாலை போட்டு வருது இல்ல, உண்மையிலேயே சிவாஜி பாசாக வாழ்ந்தவன் சித்தமல்லி முருகையன் அவர்கள். அப்படிப்பட்ட பிறந்தவை அதை ரஷ்யா ஆதரித்த அங்கே உழைப்பு தான இயக்கம்னு அங்க வச்சுச்சு, உழைப்பு கொடை இயக்கம்னு அங்க வச்சுச்சு. அதுக்கப்புறம் அதை நகல் எடுத்து சிரமதான இயக்கம்னு இந்தியா போட்டுருது. ஏன் நீயே நேரா எடுத்து வச்சிருக்கலாம், ஆனா இப்ப பாரு, உள்ளூர்ல ஒருத்தவன் ஓடிக்கிட்டே இருப்பான், அவனை ஒரு பையன் பாராட்ட மாட்டான், அவன் ஒலிம்பிக்கு போய் மெடல் வாங்கிடுவான், அதுக்கப்புறம் கை தட்டுவான், சூப்பர் அப்படி. அந்த மாதிரி அப்படி வாழ்ந்த பிறந்தவை கடைசியில்
அந்த பிறந்தகைக்கு நிகழ்ந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் ஐயா மிதிவண்டியிலே தான் போவாங்க, ஐயா குடிசை வீட்டிலே தான் இருப்பாங்க. ஒரு நாள் பேருந்து பயணத்தை மேற்கொண்ட ஐயா பேருந்திலிருந்து இறங்குகிறார். சில நாய்களால் கொலை செய்யப்படுகிறார், படுகொலை செய்யப்படுகிறார். ஐயா சித்தமல்லி முருகன் அவர்கள் படுகொலை செய்திருக்கிறார். படுகொலை செய்ததெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சி அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அப்ப இருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் நடந்தே போனார். இன்றும் தலையங்கம் செய்திகள் இருக்கிறது. நடந்தே போனார் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட ஆளுக்கு இதுக்கு சொந்தக்காரர், அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். ஏன்னா பல வல்லாதிகளை எதிர்த்து, பல போராட்டங்களை நிகழ்த்தி, பல பண்ணையாளர்களுக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து களத்தில் நின்ற பெருந்தகை அல்லவா, சும்மா விடுவாங்க. படுகொலை செய்யப்பட்டார். நாங்களே இந்த களத்தில் எங்களுடைய உயிருக்கும் எதுக்கும் அஞ்சாம தான் இந்த களத்தில் இருக்கிறோம். ஏன்? எங்களுடைய தலைவர்களுக்கு கருத்துக்கிறது ஒன்றுதான், ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சுதந்திரத்துக்காக போராடி சாவது மேலானது என்று போதித்த பெருமகள் எம் உயர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். ஓடாத மானும் போராடாத இனமும் மீண்டறியதாக சரித்திரமில்லை என்று கற்பித்த பெருமகள், 28 நாடுகளை எதிர்த்து, வல்லாதிக்கத்தை எதிர்த்து சண்டையிட்ட பெருமகள் எம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவருடைய வழிவந்த பிள்ளைகள் நாங்கள், சீமானின் பிள்ளைகள் நாங்கள், பிரபாகரனின் வாரிசுகள் நாங்கள். இந்த களத்தில் எங்கள் உயிரையும் கூட துச்சமாக மதித்து களத்தில் இருக்கிறோம். எனக்கு முன்கூட்டியே இந்த களத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு இருக்கிற என்னுடைய அண்ணன் சைமன் ஜஸ்டின், அதுக்கு முன்னே என்னுடைய ஐயா உடகநாத மீட்பு குழுவில் இருக்கிறார் என்னுடைய ஐயா குணசேகரன் அவர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. உங்களுக்கு சித்தமல்லி முருகனே நாங்களுக்கு தான் தெரிய வேண்டியிருக்கிறது. ஐயா படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த கொலைக்கு பொறுப்பேற்று, அந்த சமூக குற்றத்திற்கு பொறுப்பேற்று அம்மா நாகம்மா, சித்தமல்லி முருகையனுடைய துணைவியார் நாகம்மாவிடம் வந்து நிவாரண தொகையை கொடுக்கிறார் எம்ஜிஆர் அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரி. நாகம்மாவிடம் செத்துட்டாரு. ஐயா இறந்ததுக்கு அப்புறம் நிவாரண தொகை கொடுக்கிறாங்க. அந்த நிவாரண தொகையை கையில் வாங்க மறுத்தார்கள் நாகம்மா அம்மையார். என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பிள்ளைக்கு வரிக்கு ரொட்டியும் வரட்டி தண்ணியும் போதும், நான் இந்த பணத்தை வாங்க மாட்டேன். என்னுடைய கணவர் இறுதி வரை எளிமையாக நேர்மையாக மக்களுக்காக வாழ்ந்து செத்தார். அவருடைய ஆன்மாவை நான் களங்கப்படுத்த விரும்பவில்லை என்று கடைசி வரைக்கும் வரிக்கு ரொட்டியையும் வரட்டி தண்ணியும் உண்டு வாழ்ந்து செத்து போனார்கள் நாகம்மா என்கிற ஒரு பிறந்தவை, ஐயா சித்தமல்லி முருகையனுடைய மனைவி. அப்படியெல்லாம் நேர்மையின் சிலர்களுடைய வரலாற்றை படித்து வந்து இந்த களத்தில் இருக்கிறோம். சும்மா போற இடமெல்லாம் பேனர் வச்சுட்டு இருக்க கூடாது. பார்த்தா கடுப்பு வருது. போற இடமெல்லாம் பேனர் வைக்கிறது. நல்லாட்சி நாயகரே, நல்லாட்சி நாயகரேன்னா என்னத்தை நல்லாட்சி கொடுத்து குடிச்சு சாகுறேன். போற இடமெல்லாம் டாஸ்மாக். குடியால செத்தவன் எத்தனை பேரு? குடிச்சிட்டு பாட்டில கொடுத்தா 10 ரூபா, குடிச்சிட்டு பாடியை கொடுத்தா 10 லட்சம் ரூபா. நீ பாட்டில கொடுக்கணுமா இல்ல பாடியை கொடுக்கணுமா நீ தான் முடிவு பண்ணணும். அப்படி ஆண்டு அரசாங்கம் செய்கிற வேலை அந்த மாதிரி.